விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை இங்க சென்னையில அழைச்சு நேரடி அந்த குடும்பத்தை சந்திச்சு நிறைய விஷயங்கள் அவங்க கோரிக்கைகளை கேட்டு நிறைய விஷயங்கள் பூர்த்தி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மாநாட்டுக்கு போன புள்ள பச்சை புள்ள யார் நம்ம விஜய் தம்பி, அங்க போன புள்ள ஒரு 41 பேர் கூட்டத்துல குடிக்க தண்ணி இல்லாம ஒருத்தர் மிதிச்சு தொண்டையில அடி வச்சு மிதிச்சு செத்து போயிட்டாங்க. அது ஒரு குத்தமாங்க? அந்த விஜய் தம்பியை அந்த பாடுபடுத்துறாங்க. ஏன் அப்படி அந்த பிள்ளைய அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லாரும்? இல்ல அதே கேள்வி நான் தான் கேட்கிறேன், ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கணும் விஜய்? அதான் அந்த பிள்ளைய போட்டு படுத்துறாங்கம்மா. நான் பாவமா இருக்கு அந்த பிள்ளை. பழி வாங்குறதுனா என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு வேற. அது ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க. அப்ப இது பழிவாங்கல திட்டம் இல்லையா சார்? இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிலாம் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாதா? எதுமா சதி? நான் உடன்கட்டை ஏறுதல்மா. விஜய் உடன்கட்டை ஏறிட்டாரா? 41 பேர் செத்துட்டாங்க, நான் இன்னும் உயிரோட இருக்கல மருந்து வாங்கி குடிச்சிட்டு செத்து போட்டாரான்னு கேட்குறேன். என்னால் இங்கே சம்பவம் நடந்து போச்சு, துக்கம் நடந்து போச்சு, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கரூரில் ஏன் நிற்கிறேன்னு தான் கோர்ட் வரையும் கேட்டுச்சு. உளுந்தடிச்சு ஒடியாந்து விட்டு துண்டை காணும் துணியை காணும் பெண்ணாங்காலிட்டு பெரட்டி அடிக்க ஒடியாந்து விட்டு ஏன் இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் பார்க்கல? சார் என்ன சார் நான் ஏன் போனேன் அப்படிங்கிறீங்க, போகலைன்னா ஏன் போகலன்னு கேட்குறீங்க. சரி இங்கேவாது கூப்பிட்டு வச்சு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க, அதுவும் தப்புனா என்ன சார் பண்ணுறது? ஒபேத ஆர்டருங்கிறதே இல்லையே அந்த கட்சியில். ஒபேத ஆர்டர் இருந்தால் இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்கம்மா, 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதில் கிடையாது. முதல்ல இப்போ பஸ்ஸில் ஏர் பஸ்ஸில் இறங்கி பார்த்துட்டு போகிறாங்க. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை இங்க சென்னையில அழைச்சு நேரடி அந்த குடும்பத்தை சந்திச்சு நிறைய விஷயங்கள் அவங்க கோரிக்கைகளை கேட்டு நிறைய விஷயங்கள் பூர்த்தி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தப்பு ஒன்றும் கிடையாது, சரிதானே. அது மேலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடற்கரையிலேருந்து பிண்டம் கொடுக்குறோம்லாம் இல்லையா, அப்படி கொடுத்தா பித்தூர்களுக்கு போய் சேர்ந்துரும்னு. தந்தை பெரியார் படத்தில் கூட எங்கள் ஊர் ஈரோடு பக்கம் இங்கேருந்து தண்ணி அள்ளி அரைச்சாக்க எங்கள் ஊருக்கு போயிடுன்னு சொல்லுவார். அப்போ 4-5 பேர் கேட்பாங்க, உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு. இல்லை போயிடாதான்னு கேட்குறேன். அப்போ நீ இங்கே பிண்டம் கொடுத்தா மேலோகத்தில் உள்ள பித்திருக்கள் எப்படி சாப்பிடுன்னு கேட்பாரு. சின்ன விஷயந்தான், நாத்திகம் பேசல போட்டு வச்சுக்கிட்டு நிறைய இங்கேருந்து வேற மாதிரியான யாகங்கள்லாம் நடத்திருக்கலாம். அவர் யாருக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி அந்த இப்போ போன தப்புன்னு சொல்றீங்களா சார்? போகல, மகாபலிபுரம் தானே போயிருக்காரு. தண்ணியா கிடக்குமா, ரோடெல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு, அது ரொம்ப தூரம் போக முடியாது. தண்ணியா அப்படின்னா என்ன தண்ணி இந்த இருக்க வாட்டர் பாட்டில் தண்ணி தெரியாது, தண்ணியா இருக்கு, அதனால இவ்வளவு தூரம் போக முடியாது இல்லை இவரால், அதனால வர சொல்லியிருப்பாரு. நல்ல வேலை அந்த பஸ் ஒழுங்காக வந்துச்சு. அது எங்கே அது இடிச்சு கோளாறாயிருந்து வச்சுங்க, அது ஒரு பெரிய கண்டென்ட் ஆகிருக்கும். மாநாட்டுக்கு போன புள்ள பச்சை புள்ள யார் நம்ம விஜய் தம்பி, அங்கே போன புள்ள ஒரு 41 பேர் கூட்டத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் ஒருத்தர் மிதிச்சு தொண்டையில் அடி வச்சு மிதிச்சு செத்து போயிட்டாங்க. அது ஒரு குத்தமாங்க? அதுக்கு அந்த பிள்ளைய அந்த பாடுபடுத்துறாங்க அம்மா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, டிவி சேனலு யூடியூப்லாம் அந்த விஜய் தம்பியை அந்த பாடுபடுத்துறாங்க. ஏன் இப்படி அந்த பிள்ளைய அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லாரும்? இல்ல அதே கேள்வி நான் தான் கேட்குறேன், ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கணும் விஜய்? அதான் அந்த பிள்ளைய போட்டு படுத்துறாங்கம்மா. நான் பாவமா இருக்கு அந்த பிள்ளை, பாவம் பேச்சும் வரமாட்டுது. இதில் பழி வாங்குறதுனா என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு வேற. அது ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க. அப்ப இது பழிவாங்கல திட்டம் இல்லையா சார்? இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிலாம் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாதா? எதுமா சதி? நான் உடன்கட்டை ஏறுதல்மா. விஜய் உடன்கட்டை ஏறிட்டாரா? 41 பேர் செத்துட்டாங்க, நான் இன்னும் உயிரோட இருக்கல மருந்து வாங்கி குடிச்சிட்டு செத்து போட்டாரான்னு கேட்குறேன். அப்படி ஒன்றும் செய்யலை. இல்லை, நல்லா கண் நொம்பி போய் உட்காந்து 2 நாள் கழிச்சு சிஎம் சார்னு பேட்டி தானே கொடுத்தாரு. இப்போ நம்ம வீட்டில் சாவு செத்துட்டா என்ன செய்வோம்? இந்த மாதிரி அறிவிப்போம். ஒரு வருத்தம் எல்லாம் இருக்கட்டும், அலோன்ஸ் கட்டி காரில் சொல்லுவோம், வாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செத்துட்டாங்க, உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்கவும்னு. இப்போ வேற ட்ரெண்ட் இது, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. டெட் பாடியை படுக்க வச்சுட்டு ஸ்ட்ரெச்சரில் 4 பேர் தூக்கிட்டு வீடு விட கொண்டு இறக்கி வைக்கணும் முத்தத்தில். அவங்க விருப்பப்பட்டது வாக்கரிசி போடுவாங்க, மாலை போடுவாங்க விருப்பப்பட்டா, இல்லைன்னா பாடியை மட்டும் எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. பாடியை பார்க்க அவங்க வர மாட்டாங்க, பாடி தான் அங்க போணுமா? இதை புரிய வைக்க தான் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். அந்த விஜய் தம்பியோட சிரமத்தை நீங்களே புரிஞ்சுக்கிற விஜய் தம்பியோட கஷ்டத்தை மற்றவங்க இப்படி புரிஞ்சுக்குவாங்க. ஏன் இப்படி புரிஞ்சிக்காம தம்பியை தொல்லை பண்றீங்க? இப்போ என்ன பாடி விட்டுக்காரவங்களாம் இங்கே வந்துட்டாங்க. 16 நாள் காரியம் ஆல்ரெடி அங்க பிரச்சனையாகி ஒரு பெரிய சம்பவமாகி தமிழ்நாடே பயங்கர அளவுல எப்படி சொல்றது கதிகலங்கி போய் நிக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இதை பத்தி நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க, இல்லைன்னு சொல்லலாம். அங்க போனா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், மறுபடியும் ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வரும் தானே சார் அவர் இங்க கூப்பிட்டு பார்க்கணுமா? எந்த துக்கத்தொட்டு யாரு போனா விமர்சனம் வருது?
சிஎம்ஏ போகிறா துக்கத்து விட்டு இறங்கி, பிரதமர் போகிறாரு துக்கத்து விட்டு இறங்கி. பிரதமர் போகிறா அம்பானி விட்டு அதானி விட்டு கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா இல்லையா? பட் நம்ம தடகள வீராங்கனைகள் போகிறான்னா தான் போய் பார்க்க முடியாது அவரால். நம்ம விவசாயிகள் நிர்வாண போராட்டம் நடத்தினா தான் போய் பார்க்க முடியாது. மற்றபடி கல்யாணத்துக்கெல்லாம் போகிறாரோ என்னை பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள்லாம் டிவியெல்லாம்? இப்போ அதுமாரி தானே விஜய் தம்பி. அங்கெல்லாம் போக முடியாது, அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. தண்ணி கிடக்குற ரோடெல்லாம் இங்கே வரவழைச்சி பார்க்குறா. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? வரவழைச்சு பார்த்ததுல என்ன தப்பு இருக்கு? அதான் ஒரு தப்புமே இல்லைன்னு தானே சொல்கிறேன். பணத்தை தூக்கிட்டு நீ வீடு விடா போங்கன்னு சொல்கிறேன். பணத்தை தூக்கிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு வீடு விடா தூக்கிட்டு போங்க. எதிர்த்தாப்புல யாராவது வேட்டு டப்பு டப்புன்னு வெடிக்க சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்கு எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்குறேன், மாதம் 5000 ரூபாய் கொடுக்குறேன், படிக்கிறதுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கோரிக்கைகளை வந்து நான் பண்ணுறேன். இந்த குடும்பத்தையும் நான் 41 குடும்பத்தையும் தத்தெடுத்து என் குடும்பமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடுறீங்க. செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடுறீங்க. என்ன பாவம்? மகளிர் 1000 ரூபா தொகையை நீங்கள் விமர்சிச்சிருக்கப்படாதோன்னோ, மகளிர் விலையில்லா பயணச்சீட்டை நீங்கள் விமர்சிச்சிக்கப்படாதோன்னோ, இப்போ எப்படி விசாரிக்கிறீங்க? இது கொடுக்குறேங்கிறீங்க. ஒரு அரசியல் கூட உங்களுக்கு முழுசாக பண்ண தெரியல. நான் கேட்குறேம்மா, என்னால் இங்கே சம்பவம் நடந்து போச்சு, துக்கம் நடந்து போச்சு, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கரூரில் ஏன் நிற்கிறேன்னு தான் கோர்ட் வரையும் கேட்டுச்சு. உளுந்தடிச்சு ஒடியாந்து விட்டு துண்டை காணும் துணியை காணும் பெண்ணாங்காலிட்டு பிரட்டி அடிக்க ஒடியாந்து விட்டு ஏன் இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் பார்க்கல? தமிழ்நாடு அரசோட 10 லட்ச ரூபா பணம் அங்கே போயிட்டு இல்லை. முதலமைச்சர் எங்கே டெல்லியில் இருக்கார், அவருக்கு மணிப்பூர் பக்கத்தில் அங்கே போக மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு 2 லட்ச ரூபா பணம் வந்துருச்சு. நம்ம மழை வாயாந்து கொடுத்துருச்சுல்ல, மளவும் நயனேந்திரன் வாயாந்து கொடுத்துட்டாங்கல்ல. ஏன் நீங்கள் வந்து உங்கூட்டு பணம் லேட்டாக போய் சேர்ந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் தான் காரணம். ஏன் உங்கள் பணம் லேட்டாக போச்சு? எப்படி சார் சொல்கிறீங்க விஜய் தான் காரணம் அப்படின்னு? எப்படி விஜய் தான் காரணம்? ஐயோ, நீங்கள் தான், விஜய் தான் காரணம். விஜய், பொசி, இவங்க தான் காரணம். வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போ கண்ணை முடிச்சா வழக்கு போட்டாங்க. அவர் தான்மா காரணம். 12:30 மணிக்கு போகாமல் 7:30 மணிக்கு வந்துட்டு நீங்கள் தான் காரணம். முழு பொறுப்பு நீங்கள் தான் எடுத்துக்கணும். நான்லாம் நீங்கள் நினச்சேம்மா, சரி கட்சி இதுக்கு மேலே தாங்காது, நான் நல்லது நினச்சி வந்தேன், சரியாக வரல, கட்சியை கலைச்சிக்கிறேன்னு சொல்லுவாரோன்னு. ஜெயலலிதாவோட பெரிய ஆட்டம் பண்ணிட்டா இருக்காப்புல விஜய். ஜெயலலிதா பெரிய மம்மியும் சின்ன மம்மியும் குளிக்க போனாங்க. எங்கே? கும்பகோணத்துக்கு போனாலோ இல்லையா? தெரியுமா இல்லையா? எனக்கு 48 பேர் லிஸ்ட் கொடுத்தா. ஆனால் அதுக்கு மேலே தான் சாவு. குளிக்க போன தண்டம். சரி, இப்போ இங்க வந்து பாக்குறது சென்னையில வந்துட்டு கரூர்ல பாதிக்கப்பட்ட உலகத்திலே இது மாதிரி ஒரு மரபு நடக்கலையேங்கிற எனக்கு அதுதான் வேடிக்கை. நான் வந்து அம்மா 41 பேர் இறந்துருக்காங்கம்மா, அதை பற்றி பேசுகிறேன். இது மாதிரி இல்லை, இது புது ட்ரெண்டாக இருக்குன்னு கேட்குறேன். இப்போ நான் கூட இப்போ எங்கள் ஊர் என்ன சார் போனா ஏன் போனேன் அப்படிங்கிறீங்க, போகலைன்னா ஏன் போகலன்னு கேட்குறீங்க. சரி இங்கேவாது கூப்பிட்டு வச்சு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க, அதுவும் தப்புனா என்ன சார் பண்ணுறது? இப்போ கல்யாணம் நடக்குது ஒரு இடத்துல, கல்யாண வீட்டுக்கு போவேளா இல்லை பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் வீட்டுக்கு வரவழைப்பல? கல்யாண வீட்டுக்கு தான் போவாங்க. இல்லை பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கிட்டு வரவழைச்சி அப்படி இது பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அது ரொம்ப சொந்த பந்தத்தில் விருந்து ஆக்கி போடுவாங்க. விருந்து. ஆனால் சாவூட்டுக்குலேருந்து யாரையும் வரவழைச்சி இது வரைக்கும் நம்ம இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாங்கிற மாதிரி இந்திய அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக இறந்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குது. செமமா. நான் கூட நிறைய துக்கத்துக்கு போகாமல் இருப்பேன், ரிப்புன்னு போடுவேன், ரெஸ்ட் இன் பீஸ்னு. அந்த மாரி என்னுடைய கூட ஆழ்ந்த இரங்கல்லாம் போட்டாங்க. ஒரு பக்கம் போது, இழு ஒரு பக்கம் போது, இந்து ஒரு பக்கம் போது, அது வேற ஏதாவது நல்ல செய்திக்கு ஆழ்ந்த இரங்கல்னு போட்டுருவோமுங்கிற பயம் வேற பாதிது. தூக்க காலத்துல டெக்ஸ்ட் பண்ணி போட்டு விடுறது தானே. ரிப்புன்னு போட்டாச்சுமா, RIP. இப்போ நம்ம ரிப்பு கூட போட வேண்டாங்கிற. நீங்கள் நேரம் வந்துருக்கோம், பஸ் ஏறி கோயம்பேடு வந்துருக்கோம், நான் கோயம்பேட்டில் பிக்கப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து இரங்கலை நான் தெரியப்படுத்தி என்னோடய வருத்தத்தை எல்லாம் தெரியப்படுத்தி என்ன பத்த ராசாவே என்ன விட்டு போயிட்டீங்கன்னு கட்டி பிடிச்சி அழுது அவங்கள இன்னும் திருப்பி பஸ் ஏற்றி விட்டுலான்னு இருக்கேன். என்ன ஐடியா சொல்லுங்கள் சார்? நான் ஓகே சார், நீங்கள் சொல்கிறதுல அந்த மக்கள் வரதுக்கு ஒத்துட்டு தானே சார் வந்திருக்கிறாங்க. அவங்கள யாராவது ஒரு ஆள் இந்த கேள்வி கேட்கணும்ல, ஏன் கேட்கல? அந்த மக்கள் எல்லாருமே கிளம்பி வந்திருக்கிறாங்கல்ல. இது ஒரு நல்ல கேள்வி, பதில சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. சென்டரில் அந்த செத்து போன குழந்தை போட்டா இருக்கு. இந்த பக்கம் உங்கள் அப்பா உட்காந்துருக்கா, அந்த பக்கம் உங்கள் தாவக்கறி உட்காந்துருக்கா. என் பிள்ளையோட பெரிய ஆசையே விஜயனாவோட ஃபோட்டோ எடுக்கிறது தான். அது நிறைவேற போகுது. இப்படி சொல்கிற பேரண்ட்ஸுக்கு இது சரிதானம்மா? இப்படி சொல்கிற பேரண்ட்ஸுமா 60 வயசு இருக்கு அந்த கிழவிக்கு. என் பிள்ளை போகிறானப்பா, எங்கள் தம்பி விஜய் இருக்கு ஒரு பிள்ளைக்கு பிள்ளையா, அது வந்து கொல்லி வச்சுட்டு போகுதுங்கிற லெவலில் இருக்காங்க. ஆனால் அது கொல்லி தான் வைக்க போகுது. இப்போ 41 பேர், அடுத்த ஒரு மாநாடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி தானே ஆகும். கொல்லி தானே வச்சுருக்கீங்க, ஏற்கனவே கொல்லி வச்சிருக்கு அந்த பிள்ளை. ஆனால் சொல்லுதம்மா இந்த மாதிரி. என்னதான் சார் நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்னதான் நடக்குது? இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி கழுவி ஊத்திட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன நடக்குது? என்னம்மா நடக்குது? என்ன நடக்குது? நான் தான் கேட்குறேன், என்னதான்டா நடக்குது?
செத்து போன ஊடகம் இருக்குது, செத்து போன பழி கொடுத்தவங்க ஊடகம் இருக்குது. 16 நாள் இவர் சொன்னார் ஆதவர்ஜினா 16 நாள் காரியத்துக்கு முடிஞ்ச பிறகு நான் முடிவு எடுப்போம்னு. இந்த தலை துக்கத்துல இருந்தோம்னு சொன்னார் சார். ரொம்ப மீளா துக்கத்துல இருந்தோம், எல்லாரும் துக்கம் அனுசரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாம்மா 16 நாள் கறி விருந்துக்காவது நீங்க போயிருக்கணும்ல, அதான காரியம், அதுக்காவது போயிருக்கணும்ல. என்ன உங்களுக்கு உயிர், மனித உயிர் என்ன கிள்ளிக்கிறையா தெரியுதாம்மா? ஒரு என்கவுண்டர் போட்டாலே மூச்சு பிடிக்க பேசுவேன், நெஞ்சு வெடிக்க பேசுவேன். என்கவுண்டர்னா அவன் அக்யூஸ் தான், அவன் மேலே கேஸ் இருக்கான, நெஞ்சு வெடிக்க பேசுவேன். எப்படி நீ என்கவுண்டர் பண்ண போச்சு, உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்ததுன்னு. 41 பேர் செத்துருக்குறாங்க, அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அந்த குடும்பத்தை கொண்டு போய், சரி இந்த கேள்வி பதில் சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போடலன்னு சொல்லி 2 பேர் சொன்னாங்களே, அவங்க 2 பேரும் எங்கே, ஏன் அவங்கள பற்றி பேட்டி எடுக்கலை, எங்கே போனாங்க அவங்க? எங்கள் கையெழுத்து ஆகிட்டு போய் ஏதோ போட்டிருக்காங்க, எங்களுக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கம்மா? சரி, கேஸு சுப்ரீம் கோர்ட்டு தானே போச்சு, இது சிபிஐக்கு தானே போச்சு, அதுக்கே வெடி வெடிச்சிங்க? அதுக்கே வெடி வெடிச்சிங்க? சிபிஐ வந்துட்டு விஜய்க்கு ஆதரவா வந்துட்டு சிபிஐக்கு போயிடுச்சு, கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சுன்னு ஒரு ஆனந்தத்துல வெடி வெடிச்சாங்க. அது விஜய்க்கு ஆதரவா அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லிட்டு போங்களேன், உங்களுக்கு ஆதரவா போயிட்டு. அது என்னைக்காவது இந்த உலகத்திலேயே எப்படி சொல்ல அவங்களுக்குன்னா, அப்பா அம்மா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இருக்காங்க, 2 பேரும் பொழைச்சிக்கிட்டாங்கன்னா வெடி வெடிக்கலாம், 2 பேரும் செத்துட்டாங்கன்னு முதல்ல நியூஸ் வந்துச்சு. 2 பேரும் சாவில் ஒருத்த மட்டும் பொழைச்சிருக்காங்கன்னு கேட்டால் வெடி வெடிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட ஆளுவோ நீங்கள்? அந்த மாதிரி தான் இதெல்லாம். புரிஞ்சு தர ஏதாவது சொன்னது? புரியுது சார். அந்த மாதிரி டிக்கெட்டு தான் இதெல்லாம். சிபிஐங்கிறது உங்களுக்கு நிரபராதின்னுலாம் விடுதலை பண்ணல, இன்னொரு விசாரணை புலனாய்வு பிரிவுக்கு போய் இன்னொரு ஏஜென்சிக்கு போயிருக்கு, அவ்வளவுதான். அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, யார் தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பெல்லாம் வெளியே வரும், நாங்க இந்த தப்பு பண்ணல, நாங்க இந்த விஷயத்துக்கு காரணம் இல்லை, இதுக்கு விஷயத்துக்கு காரணம் வந்துட்டு வேறவங்க தான் அப்படிங்கிற கோணத்துல அவங்க அந்த வேலை. அப்ப இந்த 41 பேர் செத்தது யாரு காரணம்? யாரை பார்க்க வந்தாங்க? யாரை பார்க்க வந்தாங்க? அப்ப அவர் தானே பொறுப்பு, அவர் தானே பொறுப்பு. அவங்க சுத்தி வளைச்சு காவல்துறை மேல தானே சார் சொல்றாங்க. காவல்துறை சரியான பாதுகாப்பு போடல, காவல்துறை சரியான அறிவிப்புகள் கொடுக்கல, நிறைய ஆம்புலன்ஸ் வந்து விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தானே முன்வைக்கிறாங்க. காவல்துறை தான் சொல்லிட்டாங்க, இவர் நின்று லைட்டை போட்டு அணைச்சு காமிச்சார்லம்மா, ஒரு விளக்கு அணையுது ஆப்பாவுது. எங்க விஜய் பார்த்தாலே போதுங்க, நீங்க வேற எங்கிட்டு வர்றாங்க. ஒரு விளக்கு அணையுது ஆப்பாவுது, 2 ஒரே அர்த்தம் தான், அணையுது ஆப்பாவுது, அணையுது ஆப்பாவுது. அப்படிலாம் பண்ணி விளையாட்டு காமிச்சது யாரு? விஜய் தான். போலீஸ் தான் அப்பயே சொல்லிட்டாங்களே, ஏங்க வர சொல்லுங்க, அவரை ஏங்க போட்டு அணத்துறீங்க? ஏன்னா மாநாட்டுக்கே 35 நிமிஷம் பேசினவர், இங்கே 3.5 நிமிஷம் பேச போறாரு. என் நெஞ்சில் பஞ்சில் குடியிருக்கும், அவ்வளோதானே. பேசி விட்டு போப்பா, டயத்தை பணத்தில் அணத்திக்கிட்டு போப்பா, ஒரு லைக்கை தட்டிட்டு போப்பா, இந்த அளவுக்கு தானே அவர் பேசியிருக்க போறாரு. நான் இதுவரையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருடங்களாக நான் வந்து பொது வழியில் பேசுகிறேன், பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நான் விமர்சித்ததே, இவ்வளோ தரக்குறைவாக விமர்சித்ததே இல்லை. காரணம் இவங்க அரசியல் கட்சியே கிடையாது. அப்புறம் யாரு தான் சொல்லுங்க சார், இவங்க அரசியல் கட்சிகளை பாவம். அதான் சார் ஐடிஎம்கே கூட கூட்டணி வைக்க என்னென்னமோ தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல சார். இப்ப வந்துட்டு இந்த கரூர் மக்களை அழைத்து பார்ப்பதுக்கு உள்ளேயே ஒரு அரசியல் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லி. பின்னாடி எல்லாம் யாரும் இல்ல, பின்னாடி எடப்பாடி நிக்கிறாரு, முன்னாடி மோடி நிக்கிறாரு, சைடுல இந்த பக்கம் புஷி, இந்த பக்கம் ஆதவ், இங்கிட்டு ஓடாம இவங்க 3 பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு சொல்றீங்க. வடிவேல் சொல்ற எந்த பக்கம் போனாலும் அணை கட்டுறாங்கிற மாதிரி 4 பக்கமும் அணை கட்டிட்டாங்கம்மா, வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே இவருக்கு தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கை கிடையாது. இவர் ஏடிஎம்கேட கூட்டணி வச்சுக்க வேண்டியதான், இல்லை பிஜேபி சொல்ற இடத்துல கூட்டணி வச்சுக்க வேண்டியதான். இவரோட கதை அவ்வளவுதான் முடிஞ்சு. அழுத்தமா சொல்றீங்க, இவங்க வந்து அழுத்தமான சிபிஐக்கு போனது வெடி வெடிச்சாங்கல்ல, அதை வச்சுதான் சொல்றேன். அந்த இடத்துல காமிச்சிட்டாங்கிறீங்க, நாங்க வந்துட்டு இவங்களோட தான் இருக்கோம் அப்படிங்கறத. சிபிஐக்கு போனது வெடி வெடிச்சாங்க இல்ல, நாங்க யாரு கூட இப்ப மட்டும் தனியா தான் இருப்போம், எங்க கொள்கைக்கு யாரு உடன்பட்டு வராங்களோ அவங்கள தான் சேர்த்துக்குவோம், நாங்க யாரு கூட போய் சேர மாட்டோம் அப்படிங்கறது தானே விஜய் அவர்கள். எல்லாம் நீங்க யாரோடய சேர மாட்டீங்கம்மா, அவங்க சேர்த்துப்பாங்க. பிட் பாக்கெட் அடிக்கிற கதை தானே விஜய், பிளேட்டை போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. உங்கள்ட்ட வந்து கேட்டுட்டா இருப்பாங்க, மயில மேலே ஒரு இறகு போடு மயிலே பிடிச்சிக்கிடுவானா அந்த மயில மலை இற பாடு இறக்குற 4 முடியை பிடிச்சிட்டு அனுப்பிடான்னு மயிலை பிடிச்சி இறகு போடுறாங்களம்மா, அந்த கதை தான்மா. ஆக்சுவலாக இதுக்கான இது ஓப்பனாக சொல்ல போனால் ஆழமாக அது அரசியலாக பார்த்தீங்கன்னா விஜய் இது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்தது தான் அந்த 41 பேர் டெத்து. விஜய் ஒன்றும் கொலைகாரம் கிடையாது, திட்டமிட்டுலாம் செய்யலை, சும்மா ஊராமட்ட ஆளை வந்து நம்ம எல்லாம் பேசக்கூடாது. இது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்ததை அப்படியே கண்டென்ட்டாக தூக்குனாங்க பிஜேபி. ஏடிஎம்கே அடுத்த நாள் சப்போர்ட் பண்ண நம்ம பேர் டவுட் வந்துருச்சு. எடப்பாடி சொன்னார்ல, தம்பியும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்திருக்கணும், 41 பேர் செத்துட்டாங்களேன்னார்ல, அப்பயே தகவல் போயிட்டு மாட்டிக்கினார் ஒருத்தர், இவரை காப்பாற்றணுங்க அப்படின்னு மியூசிக் போட்டாங்க.
இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. அந்த மக்களும் பார்க்க வந்துட்டாங்க. விஜய் அவர்களை பார்க்கறதுனால தான் இந்த குழந்தை வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. உயிரோட இருப்பதா? இல்ல சார், அதை தான் கேட்க போறேன். உயிரோட வரப்போறது கிடையாது. ஸோ இவ்வளவு தூரத்துக்கு இழந்துட்டோம். ஸோ இதுல இது சரி இது தவறுன்னு கூடவா சார் மக்களுக்கு தெரியாது? தெரியாதுமா, தெரியவே தெரியாது. தெரியறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல, இது சரி இது தப்புங்கிறதுக்கு. அந்த எண்ணமே தான் இல்லையாம்மா. ஆல்ரெடி நான் ரேப் வாக்கு வரப்போகிறேன், யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியெல்லாம் கிரீஸ் விட்டாங்க. அணில் ஏறி வைக்கிட்டு விழுந்துட்டுன்னு. அதோட பெஸ்ட்டாக ஒரு ஐடியா சொல்லட்டுமா? விஜய் மாநாடு போட்டு சுற்றிலும் குலை வெட்டி விடுங்க. குலை வெட்டிட்டு 10 முதலே விட்டுருங்க. மக்கள்லாம் அந்தாண்ட இருந்து பார்க்கட்டும், இவர் நடுவில் இருந்து பேசிடட்டும். நல்லா இருக்கு அந்த ஐடியா. குழி வெட்டிடுங்கன்றீங்க? சுற்றிலும் குழி வெட்டிடணும். ஓகே. ஸோ அதில் முதல்ல விட்டுறணும். அந்த ஆற்றை சுற்றி முதல்ல கிடக்க எவனும் ஏற்படாது அப்படின்னு தலைவர் பேசிட்டு தலைவர் போயிட்டு ஹெலிகாப்டர் தான் வாங்கியிருக்காங்க தெரியுமா? இப்போ ஹெலிகாப்டரில் போயிட வேண்டியதான் மேலே ஏறி. அதுதான் நல்ல வழி. கிரிசு தடவி இருக்கான். அதில் ஒரு பையன் ஏறான், அவனை தூக்கி வீசுறாங்க பட்டாருன்னு. வராதன்னு தானே போடுறான். ஒபேத ஆர்டருங்கிறதே இல்லையே அந்த கட்சியில். ஒபேத ஆர்டர் இருந்தால் இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்கம்மா. 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதில் கிடையாது. முதல்ல இப்போ பஸ்ஸில் வந்து ஏர் பஸ்ஸில் வந்து இறங்கி பார்த்துட்டு போகிறாங்க. இதனால யாருக்கு சார் பெனிஃபிட்டு? விஜய் அவர்களுக்கு ஆதாரமா மீன்ஸ் இதுவா அமையுமா? இல்லை வந்துட்டு இந்த மக்கள் வந்திருக்காங்களே அவங்களுக்கு வந்து சாதகமாக அமையுமா, விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா? இந்த விஷயம் இப்போ வந்து கரூர் பாதிப்பில் நடந்த மக்களை வந்து இவர் போய் பார்த்துட்டாரு, அவங்களும் வந்துட்டாங்க, அங்கேருந்து கிளம்பியும் வந்துட்டாங்க. இதனால வந்து சாதகம் யாருக்கு பெனிஃபிட்? பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் காம்பெயினிங் இப்போ நான் பேசுறது ஒரு சாம்பிள். எலெக்ஷன் அப்போ மைக் கிடைக்கிறதுக்குள்ள வேறு மாதிரி இருக்கும் பேச்செல்லாம். அப்போல்லாம் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. நான் ஒரு ஆள் பேசுகிறதே இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சிரிக்கிறதா, தர்மசகி சிரிக்கிறதா, இதுக்கெல்லாம் அழுகுறதா, என்ன தான் பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எலெக்ஷன் அப்போலாம் தாக்கு பிடிக்க முடியாது. இவரை விஜயால சொல்கிறார், இதை எதிர்கொள்ள முடியாது, டாலரேட் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 2 பக்கம் இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிபிஐக்கு கேஸ் போயிடுச்சு. அப்படிங்கும்போது சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது விஜய் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? அவ்வளோ பெரிய கட்சி, கட்சி, அதையே ஓட விடுறாங்க. அவ்வளோ பெரிய கட்சி. மாங்கொட்டை தனியாகவும் மாம்பழம் தனியாகவும் பிதிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? அவங்களே பிரிஞ்சுட்டாங்க சார். பிதிக்கிட்டாங்க, சாரி, பிரியலை, பிதிக்கிறது. இந்த ராம்தாஸ் ஐயா இங்கிட்ட அவர் மகளை அறிவிச்சிட்டாரு, போடா இருந்து. இவர் இங்கிட்ட போய் நிற்கிறாரு. ராம்தாஸ் ஐயாவுக்கு இல்லாத நாலேஜாங்க. அவருக்கு தெரியுங்க, எங்கே போனால் நம்மளை அழிச்சிடுவாங்க, இதோடு அழிச்சு விட்ருவாங்கன்னு தெரியும். ராம்தாஸ் ஐயா எதுக்கு வேண்டி பிஜேபி போகக்கூடாதுன்னு ஸ்டடியாக நிற்கிறாருன்னா, மகனுக்கு அவ்வளோ அறிவு பத்தாது, மகனை காலி பண்ணிடுவாங்க, பாமகவை காலி பண்ணிடுவாங்க. இந்த அவர் சொல்கிறார்ல, இந்த ஜனங்களை கொண்டு போய் அவன் அடவச்சிட்டு போய் வாங்குறாரு. உண்மை. இப்போ இலை வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்க? இலை கட்சி வெளில வர முடியாமல் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வெளில வந்தால் ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவங்களோட இருக்கிறத விட இவங்களோட சேர்ந்துட்டு போயிடலாம். அவர் சசிகலா ஓபிஎஸ் இருக்காங்கல்லம்மா, டிடிவி, இந்த குரூப். அவர் எடப்பாடிக்கு என்னன்னா, அங்கன்னா முதலமைச்சர் பதவி நமக்கு தான், இங்கன்னா அந்த பதவி நமக்கு இருக்காது. யார் இங்கே இந்த சூனியக்காரி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாரு அவர். அதுக்கு ஜண்டாவோட இருக்கலாம், ஜண்டா பொம்மையோடு இருக்கலாம். இந்த இவங்கெல்லாம் டேஞ்சரஸ்ன்னு முடிவு எடுக்கிறாரு. இப்படி ஒரு அரசியல், இது நீங்கள் அரசியலை ரொம்ப ஆழமாக பாருங்களேன், அது நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை என்னன்னு தெரியும், இதுலேருந்து என்ன தெரியுதா சார்? எல்லா பக்கமே ஒரு செயின் மாதிரி தான் இருக்குது. எல்லா பக்கமே ஒரு ரவுண்டு. இந்த மக்கள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பக்கமே ஒரு ஹூக் இருக்குது. மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சொல்லவே சொல்லாதீங்க. மக்கள்லாம் மிக அருமையாக தெரியும். அதோடு தான் நான் இன்றைக்கும் சொல்லுவேன், திமுகவோட வெற்றி பிரகாசமாக இருக்குங்கிறது ஒரே ஒரு காரணம் அது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கே தலைவனுக்கு தள்ளாட்டமே கிடையாது, பஞ்சமே கிடையாது திமுகவில் தலைவனுக்கு. ஸ்முக ஸ்டாலின் ஐயாவை அடுத்த உதயநிதி ஏத்தாச்சு, துணை முதல்வர், அடுத்த முதல்வர் கிடையாது அவர் தான். என்னன்ற மக்களை பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுதான் அல்காரிதம், இதுதான் சினாரியோ. அறிவாலயம் சொல்கிறது தான் நீ கேட்கணும். அவன் அறிவாலயம் அடிமின்னு வச்சானே என்ன வச்சான்னு தெரியா, அதை சொல்கிறத கேட்பாங்க. அதனால தான் அந்த கட்சி ஜெயிக்குங்கிறது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த இருக்கிற கூட்டணி வச்சு செல்வ பிறந்தைக்கு முதல் நாள் ஒரு வீடியோ போட்டாங்க. நான் பாட்டு தானாக பேசிட்டு போனால் அதை எடுத்து வீடியோ போட்டு வச்சிருக்கேன் விட்டார் இல்லையா? ஃபுல் ஸ்டாப் டாட். நான் பேசுறதே அனுமதி இல்லாமல் இவனை வீடியோ எடுத்துருக்கான்ட்டார். முடிஞ்சு போச்சு இல்லை? அதான உண்மை. நான் ப்ரெஸ் மீட் வச்சா சொன்னா என்ன சம்பரமாக ஏறி திறக்க வைக்கலாம், ப்ரெஸ் மீட் வச்சாரு செல்வ பிறந்தாங்க. அப்புறம் நீ நான் பேசுறது ஏதாவது நான் கக்கூசில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், வாயில் வந்து இப்படி அதை வீடியோ எடுத்து போடுவியா? தப்பு தானே. இப்போ அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்தது தானே? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதான் வீடியோ எடுக்கிறீங்க, இது அதை போடாதீங்க, அதை வெட்டி போடுங்கம்மா அப்படின்னா நீங்கள் வெட்டி தான் போடணும். என் அனுமதி இல்லாத வார்த்தைகளை வெளியிட்டு அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் எப்படி ஒத்துக்க முடியும்னா? அதுதான் செல்வ பிறந்த சொல்லிட்டேன் டாட். இந்த இருக்கிற கூட்டணியோடு எதிர்கொள்வாங்க.
அதுதான் சரி. அதோட தான் திமுக ஜெயிக்குன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். கண்டிப்பா. சோ என்ன அந்தர்பல்ட்டி அடிச்சாலும் என்ன பண்ணினாலும் வந்து திமுகவை நெருங்கவே முடியாது. திமுக தான் மறுபடியும் வரும். நான் முட்டா சொல்லலை, ஒரு அரசியல் அனாலிசிஸ் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக திமுக வீழ்த்த முடியாது. இவங்க இன்னைக்கு தேர்தல் வச்சா திமுக ஜெயிக்கும். பட் இன்னும் 6 மந்த்ல நீ என்னென்ன அல்காரிதம் மாறுது, யார் கூட்டணி எங்கே போச்சு, இதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு பிறகு நான் முடிவு சொல்ல முடியும். இன்னைய காலகட்டத்தில் திமுக ஜெயிக்கும். ஸோ தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி காமெடியாவே சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிங்க.